ரயில்வே துறையில் தனியார் மயத்தை கைவிடாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டம் உறுதி என கண்ணையா தெரிவித்துள்ளார். தாம்பரம் ரயில்வே பணிமனையில் ரயில்வே ஊழியர் வேலைநிறுத்த போராட்ட விளக்க கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற SRMU தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கண்ணையா, தனியார் மயத்தை கைவிடுமாறு மத்திய அரசுடன் 5 முறை பேச்சு நடத்தியும் எந்த பலனும் ஏற்படாததால் ஜூலை 11ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்குவது உறுதி என்று தெரிவித்துள்ளார். ரயில்வே தொழிலாளர்கள் உட்பட 40 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மையத்தை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள், மீதியெல்லாம் நம்ம பேசலாம் என்று சொல்றார்கள். நாங்கள் சொல்வதெல்லாம் தனியார் மையத்தை ஒப்புக்கொண்டால் நாளை தினம் ரயில்வேல 4 லட்சம் வேகன்சிகள் இளைஞருக்கு வேலை கிடைக்காது. இப்போது 40% சப்சிடி அத்தியாவசிய பொருட்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 52% ரயில்வேல இருக்கின்ற அந்த பயண சீட்டுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனியார் மயம் வந்துவிட்டால் அந்த 52% எடுத்துவிட்டால் 100 ரூபாய் டிக்கெட் என்பது 400 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு நிலைமை. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் இன்று உதாரணமாக சொல்ல வேண்டும், இப்ப தக்காளி விலை 50 ரூபாய் கிலோ என்ற நிலைமை கிலோ 100 ரூபாய் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.